நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம இப்ப இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராம்ல நமக்கு நிறைய நம்மளுடைய சகோதரிகள் வந்துட்டு மெசேஜ் பண்றாங்க, சகோதரர்கள் மெசேஜ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விதமான டவுட்ஸ் அப்படின்றது இருக்குது. இன்னைக்கு நான் ஒரு சிஸ்டர்கிட்ட பேசினேன். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி அவங்கள்ட்ட பேசிட்டேன். இன்னைக்கு ஃபைனல் ரிப்ளை அப்படின்றது அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அவங்க சேனல் நல்ல க்ரோத் ஆயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு 19,000 வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 142 ஷார்ட் வீடியோவில் மட்டும் 19,000 சப்ஸ்கிரைபர்கள் அப்படின்றது ரீச் ஆயிட்டாங்க. திடீர்னு அவங்க வந்துட்டு இந்த அப்ளை பண்ணும்பொழுது மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்பொழுது அவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா, ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க நம்ம அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் சைடில் கொடுக்குறேன். ஸோ அவங்களோட தனிப்பட்ட தகவல் எதுவுமே இதில் இருக்காது. எல்லாமே பியூர்லி வந்துட்டு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஸோ மற்ற டீட்டெயில் மட்டும் தான் இதில் இருக்கும். ஸோ அந்த இது பாருங்க, நீங்களே பாருங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணாங்க. அதை ஷேர் பண்ணி நான் அதை பார்க்கும் பொழுது, ஸோ அதில் நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருந்தது. அதில் முக்கியமாக அவங்க சொல்றது என்னன்னா, இது ஒரு ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்க வேற யார் வீடியோவுக்கோ பின்னாடி வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, இல்லை அந்த வாய்ஸ் கூட கொடுக்காம வெறும் மியூசிக்கை மட்டும் போட்டிருக்கீங்க. அந்த ரீயூஸ்டு கண்டென்ட்டையும் நீங்க எடிட் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி, ஸோ அவங்களால வந்து அப்ளை பண்ண முடியாத சூழ்நிலை அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் பேசும்பொழுது அவங்களுடைய சேனல் பேரை கேட்டேன். அவங்க சேனல் பேரை கேட்டு உள்ள போய் செக் பண்ணி பார்த்தேன். அதுல செக் பண்ணி பார்க்கும் பொழுது நிறைய விவரங்கள் எனக்கு தெரிய வந்தது. அதாவது அவங்க முழுக்க முழுக்க நல்லா கன்சிஸ்டன்சியா வந்துட்டு போட்டிருக்காங்க வீடியோ தான். ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நிறைய வீடியோஸ் அப்படின்றது கலந்து போட்டிருக்காங்க. ஒரு இடங்கள்ல அவங்க போட்ட ஒரிஜினல் வீடியோ இருக்கு. அந்த ஒரிஜினல் வீடியோக்கு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட்ல இவங்க வாய்ஸ் கிடையாது, சினிமா பாடல் வாய்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சினிமாவில் சில டைலாக்ஸ் எல்லாம் வரும் பாத்தீங்களா? ஸோ அவளை இந்த நியா நானால கூட சில வந்துட்டு டைலாக்ஸ் எல்லாம் வரும். அந்த நியா நானா பேசிட்டு இருக்கும்பொழுது, உங்களுக்கு அவங்கள எவ்வளவு பிடிக்கும், அவங்கள எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்ல அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு மியூசிக் வரும், சினிமா மியூசிக் வரும். இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ யூடியூப் வந்துட்டு ஒரு கண்டென்ட் எப்படி பார்க்கணும்னா, நீங்க மியூசிக் போடுறதுனால மட்டும் உங்களை தப்புன்னு அது முடிவு பண்ணாது. ஸோ நீங்க வந்துட்டு அந்த மியூசிக்கை எங்கிருந்து எடுக்கிறீங்க, காசு கொடுத்து வாங்குறீங்களா, இல்லை யூடியூப்பினுடைய வந்துட்டு மியூசிக் லைப்ரரியில இருந்து எடுக்கிறீங்களா அப்படின்றத பொறுத்து தான் ஸோ இது எல்லாமே நடக்கும். நான் தயவு செஞ்சு நான் வந்துட்டு யாரும் இனி வந்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. நான் அந்த மியூசிக் சினிமா பாடல்களை எப்படி ப்ராப்பரா பயன்படுத்துறது அப்படின்றதுக்கான வீடியோ சொல்றேன் நான். அதை பாருங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா நான் முடிஞ்ச அளவுக்கு நைட்டே கொடுக்குறேன் நான். ஸோ மியூசிக் அப்படின்றத பயன்படுத்துறாங்களா அப்படின்றது எல்லாமே பார்க்கும். அப்போ அந்த மியூசிக் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, ஃபேர் யூஸ்ல பயன்படுத்தியிருக்காங்களா, இல்லை கம்ப்ளீட்டா வந்துட்டு என்டையர் வீடியோஸ் மியூசிக் அப்படின்றத அவங்க வந்துட்டு வேற இடத்துல இருந்து எடுத்து போட்டிருக்காங்களா அப்படின்றத பார்க்கும். இப்போ நானே வந்துட்டு ஒரு ட்ரம்ஸ் எடுத்தோ மியூசிக் அடிச்சுட்டு, ஸோ வந்துட்டு ஒரு பியானமோ இல்லை ஒரு ஆப் மூலியமாவோ ஒரு மியூசிக்கை கிரியேட் பண்ணி அதை நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன் அப்படின்னா, ஸோ அது வேற. ஆனா நான் வந்துட்டு வேற ஒருத்தவங்க போட்ட வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்டா வச்சு கொஞ்சம் ஸ்லோவா வச்சு அதுல கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து அப்லோட் பண்றேன்னா அது வேற. பிகாஸ் யூடியூப் அப்படின்றது ஒரிஜினல் கிரியேட்டருக்கானது மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் நிறைய சினிமா கிளிப் யூஸ் பண்றாங்க. இப்போ வந்துட்டு நம்ம எம்டி ஹேண்டட் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அவங்க எப்படி சினிமா கிளிப்லாம் யூஸ் பண்றாங்க, இவரு பேசுவாரு. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், இடையில ஒரு ஃபன்னி மியூசிக், அதாவது காமெடி கிளிப் அப்படின்றது வரும். அது வந்துட்டு என்னன்னா ஒரு ஒரு செகண்ட் கூட இருக்காது, அது வந்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் இவர் பேசுவாரு, அதுக்கப்புறம் அந்த கிளிப் வரும். ஸோ இது எல்லாமே ஃபேர் யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வந்துட்டு இதுக்கு பிரகாரம் தான், நம்மளுடைய வந்து ரூல்ஸ் பிரகாரம் தான், நம்மளுடைய நாட்டு சட்டத்திட்டத்தின் படி தான் அது வருது. அப்படி ஏன்னா ஒவ்வொரு யூடியூப்புமே என்ன செய்யும்னா, யூடியூப் வந்துட்டு எல்லா டோட்டலா என்டையருக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்காதுங்க. அந்தந்த கண்ட்ரிக்கு தகுந்தாற் போல் தான் இருக்கும். அந்த கண்ட்ரில என்ன ரூல்ஸ் இருக்கு, இப்போ நம்ம ஊரை வந்து தப்பான வீடியோலாம் போடக்கூடாது. ஸோ அது இது டோட்டலா யூடியூபே அதை பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம். பட் எஜுகேஷனல் ரிலேட்டடா அதை போடலாம். புரியுதுங்களா? எஜுகேஷனல் ரிலேட்டடா அந்த சொல்ல முடியல, ஏன்னா அது கூட சொன்னாலும் தப்பாயிடும். ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடா அந்த மாதிரி வந்துட்டு தப்பானது இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு போடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு மனுஷனை நிற்க வச்சு மூக்கு, வாய், வயிறு அந்த மாதிரி போடுவாங்க, அந்த மாதிரி வந்துட்டு போடலாம். ஸோ எஜுகேஷனலாக போடலாம். பட் நம்ம ஊரில் அது கிடையாது. நம்ம ஊரில் போட முடியாது அந்த மாதிரிலாம். ஸோ அதை வந்துட்டு தடுத்துருவாங்க. வேற கண்ட்ரிலாம் அது அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு இல்லைன்னா சொல்ல முடியாது, இருக்குது. நம்ம ஊரில் அது விசிட். அதனால நம்ம ஊர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி ஸோ இந்த ஃபேர் யூஸ் பாலிசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓகே தான். பட் இந்த இடத்துல என்டையர் வீடியோ நம்ம பயன்படுத்தும் போது அந்த என்டையர் வீடியோவிலே மற்றவங்களுடைய வீடியோ மட்டும் கிளிப் ஆட் பண்ணி, இப்போ வந்துட்டு தமிழ் படம்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துல ஒரு கிளிப்பு, தமிழ் படம் பார்ட் 2ன்னு வந்துச்சு, அதுல ஒரு கிளிப்பு, அப்புறமேட்டுக்கு அஜித் படத்துல ஒரு கிளிப்பு, தளபதி விஜய் படத்துல வந்துட்டு ஒரு கிளிப்பு, விசில்ல ஒரு கிளிப்பு, இந்த மாதிரி எடுத்து எடுத்து போட்டு வைக்கிறது அதுவும் ரீயூஸ்டு கண்டென்ட் தான். ஸோ இதுல என்னன்னா, இப்போ வந்துட்டு விசில் அதுல ஒரு கிளிப், இப்போ தளபதி வெற்றி பாடல் ஒன்று வந்திருக்கு, தமிழக வெற்றி வந்து பாடல், அதுல ஒரு கிளிப் எடுத்துக்கிறேன் நான். இப்போ நான் என்ன பண்றேன்னா,
இப்போ அந்த கிளிப்பு ப்ளே ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல பேசுறேன். இந்த இடத்துல பேசினதுக்கப்புறம் அடுத்தது என்ன செய்யறேன்னா, ஸோ அடுத்தது அந்த கிளிப்ல ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு இடம், அந்த கண்டினியூட்டி இல்லாம வேற ஒரு இடம் அந்த இடத்துல ப்ளே ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு விஜய் பேசின ஒரு டயலாக் வந்து அந்த இடத்துல ப்ளே ஆகுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் அந்த இடத்துல பேசுறேன். அது கொஞ்ச நேரம் பேசுறேன் நானு. அப்படி பண்ணும்பொழுது தான் ஃபேர் யூஸ் அப்படின்றதுல வரும். நான் எடுத்து இந்த இடத்துல ஒரு கட்டு, இடையில என் மூஞ்சி வந்துரும். பாருங்க என்னங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கிளிப்போட கன்டினியூட்டி வந்துச்சுன்னா, அது அப்படியே ஃபேர் யூஸ் எடுக்காது. ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்றத எடுத்துக்கும். ஸோ இவங்களுக்கும் அதே தான் நடந்திருக்குது. இப்போ என்ன பண்ணோம்னா, என்டையர் வீடியோ எல்லாத்தையுமே மூவிட் பண்ணிட்டு, ஸோ பிரைவேசியில் போட்டுட்டு, பிரைவேட்ல போட்டுருணும். பிரைவேட்ல போட்டுட்டு இவங்க மறுபடியும் வேற ஒரு கண்டென்ட், புது கண்டென்ட் அவங்களுடைய ஓன் வாய்ஸ்ல பண்ணா மட்டும்தான் அவங்களால அந்த சேனலை ரெக்கவரி பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா சேனல் டோட்டலா முடிச்சிருவாங்க. டோட்டலா எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் ஒரு சிலர்ல நிறைய பேர் எனக்கு அனுப்புறீங்க. கஷ்டப்பட்டு உழைக்கணும், அந்த உழைப்பு வீணாக கூடாது. அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் மெனக்கட்டு பேசுறேன். இன்னும் நிறைய பேர் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட பரிமாறுறாங்க. அவங்களுடைய வருத்தங்களையும் நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க. இதை கொண்டு வந்து சேர்க்கறது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. இப்ப நம்ம கஷ்டப்பட்டு மலை ஏறிக்கிட்டே இருக்கிறோம். அங்கிருந்து ஒரு சின்ன சர்க்கிள்ல டக்குனு கீழே வந்துடும் அப்படின்னா எப்படி இருக்கும்? பரமப்பதம் விளையாடும் பொழுது கரெக்டா ஏறிக்கிட்டே இருப்போம். ஏனில ஒரு டக்கு டக்குன்னு ஏறிட்டு போயிட்டே இருப்போம். டக்குன்னு ஒரு பாம்பு கடிச்சோன்னா மறுபடியும் ஆரம்பத்துல இடத்துல இருந்து வந்துட்டு எப்படி இருக்கும்? ஸோ அது கேம்லயே நம்ம வந்துட்டு என்னடாச்சா அப்படின்னு யோசிப்போம். பட் இது ப்ராக்டிக்கல். நம்ம இறங்கி வேலை செய்யறோம், பிசிக்கலா நம்ம ஒர்க் பண்றோம். இதுல வந்துட்டு ரொம்ப கஷ்டம். நம்ம வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருந்து மீள்றதுக்கு. பட் எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. அதனாலதான் சொல்றேன். நான் ஏஐ வாய்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணல. எனக்கு ஒரு சதி நடந்துருச்சு, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதெல்லாம் இனி வரும் தொடர்ந்து வீடியோக்குள்ள பார்க்கலாம். டெய்லியும் 2 வீடியோ வரப்போகுது. காலையில இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனி எவ்ரிடே பார்த்தீங்கன்னா காலையில 11 மணிக்கு ஒரு வீடியோவும், இரவு 6 மணிக்கு, அதாவது மாலை 6 மணிக்கு ஒரு வீடியோ, அல்லது வந்துட்டு 5 to 6 அப்படின்ற கேப்ல ஒரு வீடியோ அப்படின்றது வந்துடும். மற்ற சேனல்களையும் நான் அதை வந்துட்டு ஒரு ரொட்டீனா ஒரு சைக்கிளா கொண்டு வர போறேன் நான். வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுல உங்களுடைய அனுபவத்தை நீங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு, நமக்கு அதுல ஸ்கிரீன்ஷாட் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலை ஹைட் பண்ணிட்டு மறைச்சிட்டு, அதுல ஐடி இருந்தாலும் அந்த ஐடியெல்லாம் மறைச்சிட்டு என்ன கண்டென்ட்டோ அதை மட்டும் அனுப்புனீங்கன்னா மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணலாம். மற்றவங்களை நம்மளால ரெக்கவரி பண்ண முடியும். டெய்லியும் ஒரு வீடியோ. ஸோ மற்றவங்களை பற்றினது, உங்களை பற்றினது, ரியல் அனுபவம் அப்படின்றது வரும். அதுல ஒரு பயனுள்ள தகவலும் வந்துட்டு இருக்கும். பாய்.